அனைவருக்கும் வணக்கம். கற்றலின் கேட்டலின் நன்று என்பார்கள். அந்த வகையில் முதலாவது கேள்வியாக, பிரபந்த மாலை என கூறப்படுவது 11ஆம் திருமுறை. பிரபந்த மாலை என கூறப்படுவது 11ஆம் திருமுறை. இரண்டாவது கேள்வி, தேன்மலை ஆசிரியர் யார்? சுரதா. தேன்மலை ஆசிரியர் சுரதா. இந்த சுரதாவோட இயற்பெயர் பார்த்தோம்னா ராசகோபாலன். இவர் தஞ்சை மாவட்டம் பழையனூரில் சிக்கல் என்னும் ஊரில் பிறந்தவர். இந்த தேன்மலை 1969 இந்த நூலுக்கு தமிழக அரசு பரிசு கிடைத்தது. மேலும் பார்த்தோம்னா துறைமுகம், சிரிப்பு நிழல், சிக்கனம், சுவரும் சுண்ணாம்பும், அமுதும் தேனும், நெய்தல் நீர், உதட்டின் உதடு, எச்சில் இரவு, சாவின் முத்தம், இந்த மாதிரி நிறையா நூல்கள் எழுதியிருக்கார். யாருன்னா சுரதா. மூணாவது கேள்வி, மலரும் மாலையும் ஆசிரியர் யாருன்னா கவிமணி. யார்? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. இவர் பார்த்தோம்னா ஆசிய ஜோதி, மருமக்கள் வழி மான்மியம், உமர்கையாம் பாடல்கள், காந்தலூர் சாலை, கதர் பிறந்த கதை, நம்ம நிறைய நூல்கள் வரும் எழுதியிருக்கார். நான்காவது கேள்வி, 2024 ஆண்டிற்கான ஔவை விருது யார் பெற்றாங்க பார்த்தோம்னா பாமா அப்படிங்கிறவ தான் 2024 ஆண்டிற்கான ஔவை விருது பெற்றவர் பாமா. ஐந்தாவது கேள்வி, திலகவதி கல்மரம் அப்படின்னு ஒரு எழுதியிருக்காங்க. கல்மரம் இது 2005 ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல். இதுனா கல்மரம். இவங்க மேலே சிறுகதை பார்த்தோம்னா தேயுமே சூரியன், அரசிகள் அழுவதில்லை அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் நாவல் பார்த்தோம்னா கைக்குள் வானம். கட்டுரைகள் பார்த்தோம்னா முடிவெடு, வேர்கள் விழுதுகள், சமதர்ம பெண்ணியம், சமதர்ம பெண்ணியம், இதெல்லாம் எழுதியிருக்காங்க. ஆறாவது வினா, பாமா அவங்களுடைய நூல் பார்த்தோம்னா கருக்கு அப்படின்னு நூல். இந்த பாமாவோட இயற்பெயர் பார்த்தோம்னா பாஸ்டினா பாத்திமா மேரி. இவருடைய நாவல்கள் பார்த்தோம்னா சங்கதி, வன்மம், மனுஷி. சிறுகதை தொகுப்புன்னு பார்க்கும் பொழுது கிசும்புக்காரன் ஒரு சிறுகதை தொகுப்பு, கொண்டாட்டம், ஒரு தாத்தாவும் எருமையும், தவிட்டுக்குருவி, இதெல்லாம் இவருடைய சிறுகதை தொகுப்பு. அடுத்த ஏழாவது வினா, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் பாடியவர் யார்? யாருன்னா குமரகுருபரர். இவர் கந்தர் கலிவெண்பா, மதுரை கலம்பகம், நீதிநெறி விளக்கம், திருவாரூர் நான்மணி மாலை, காசி கலம்பகம், இந்த நூல்கள்லாம் இவர் எழுதியிருக்கார். எட்டாவது வினா பார்த்தோம்னா 2024 ஆண்டிற்கான அரங்கநாதன் இலக்கிய விருது யார் பெற்றிருக்கான்னு பார்த்தோம்னா ஞானசுந்தரத்திற்கும் கூவே பாலசுப்ரமணியம் பெற்றிருக்கார். 2024 ஆண்டிற்கான அரங்கநாதன் இலக்கிய விருது ஞானசுந்தரம், கூவே பாலசுப்ரமணியம். ஒன்பதாவது வினா, அகிலன் இயற்பெயர் பி.வி. அகிலாண்டம். அகிலன் இயற்பெயர் பி.வி. அகிலாண்டம். 1944 அகிலனுடைய முதல் நாவல் பார்த்தோம்னா மங்கிய நிலவு அப்படிங்கிற முதல் நாவல். இவருடைய முதல் சிறுகதை பார்த்தோம்னா சக்திவேல் 1946 வெளிவந்தது. அகிலன் எழுதிய சித்திரப்பாவை அப்படிங்கிற ஒரு வரலாற்று நாவலுக்கு தான் 1975 ஞானபீட விருதை வென்றது. என்ன விருது? ஞானபீட விருதை வென்றது. அகிலன் எழுதிய சித்திரப்பாவை. 10வது வினா, 2022 ஆண்டிற்கான யுவ புரஸ்கார் விருது யார் வழங்கினாங்கன்னா காளிமுத்துக்கு வழங்கியிருக்காங்க. அது ஒரு கவிதை நூல். தனித்திருக்கும் அரளுகளின் மதியம் அப்படிங்கிற ஒரு கவிதை நூல். 2022 ஆண்டிற்கான யுவ புரஸ்கார் விருது காளிமுத்து, தனித்திருக்கும் அரளுகளின் மதியம் ஒரு கவிதை நூல். 11வது கேள்வி பார்த்தோம்னா
குற்றமிலா என்பதன் இலக்கணம். அது வந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஓடா குதிரை, அதுவும் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் தான். ஈறு கெட்டு போதல். அடுத்தது 12வது கேள்வி, வேரில் பழுத்த பலா. யார் இதுன்னா சு. சமுத்திரம் ஆசிரியர். இது வந்து 1990 இந்த நாவல் பார்த்தோம்னா சாகித்ய அகாதமி விருது பெற்ற நாவல். இது வேரில் பழுத்த பலா. இவர் மேலும் பார்த்தோம்னா சோற்று பட்டாளம், தராசு, பூநாகம், மண் சுமை, முட்டம் நிறைய இருக்கார். அடுத்து 2013வது கேள்வி பார்த்தோம்னா 2023ஆம் ஆண்டிற்கான சரஸ்வதி சம்மன் விருது யாருக்கு வழங்கியிருக்காங்கன்னா பிரபாவர்மா. இவர் வந்து ஒரு கேரள கவிஞர் பிரபாவர்மா. தமிழில் வந்து இந்த விருது யார் வாங்கியிருக்கா சரஸ்வதி சம்மன் விருதுன்னு பார்த்தோம்னா 1999 இந்திரா பார்த்தசாரதி வாங்கியிருக்காங்க. ராமானுஜர் அப்படிங்கிற விளையாட்டுக்கு வாங்கியிருக்காங்க. 2011 ஆ. மணவாளன் வாங்கியிருக்கார். ஆ. மணவாளன். அடுத்து 14வது கேள்வி, இடஞ்சொலி எழுத்துக்கள். ட, ய, ழ. ட, ய, ழ. பெருஞ்சித்தனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம். பெருஞ்சித்தனாருடைய இயற்பெயர் என்னன்னா துரைமாணிக்கம். இவர் தனித்தமிழ் அறிஞர். யாருன்னு துரைமாணிக்கம் தனித்தமிழ் அறிஞர். தமிழ் சிட்டு அப்படிங்கிற இதழையும் இவர் தொடங்கினார். 16வது கேள்வி, கச்சல் அப்படின்னா வாழை பிஞ்சு. கச்சல் அப்படின்னா வாழை பிஞ்சு. 17வது வினா, 2023ஆம் ஆண்டிற்கான யுவ புரஸ்கார் விருது யாருக்கு வழங்கினாங்கன்னு பார்த்தோம்னா ராம் தங்கம். 18வது வினா, திருவள்ளுவரை உலக புலவர் என்றவர் யாருன்னா ஜியு போப்பு. திருவள்ளுவரை உலக புலவர் என்றவர் யாருன்னா ஜியு போப். செம்மல் பூ அப்படின்னா வாடின நிலை. செம்மல் பூனா வாடின நிலை. ஓலை அப்படின்னா தென்னை, பனை. இதெல்லாம் ஓலை. தென்னை, பனை. சந்த கவிமணி யாருன்னா தமிழ் அழகனார். சந்த கவிமணி யாருன்னு பார்த்தோம்னா தமிழ் அழகனார். 22வது வினா, புதிய உரைநடை நூலாசிரியர் யாருன்னா எழில் முதல்வன். புதிய உரைநடை நூலாசிரியர் யாருன்னா எழில் முதல்வன். இவருடைய கவிதை தொகுப்பு இனிக்கும் நினைவுகள், இரண்டாவது வருகை, தமிழ் கனல். இதெல்லாம் அவருடைய கவிதை தொகுப்பு. 1981 புதிய உரைநடை அப்படிங்கிற விமர்சனத்திற்கு இந்த சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்கு. 1981 புதிய உரைநடை அப்படிங்கிற நூலுக்கு. இது பார்த்தோம்னா மா. ராமலிங்கம் அப்படிங்கிறது இவருடைய பெயர். ஆனால் எழில் முதல்வன் அப்படிங்கிற பேர்லாம் எல்லாரும் அறியப்பட்டிருக்காங்க. மா. ராமலிங்கம் தான் இவருடைய பெயர். எழில் முதல்வன் என்ற பெயரால் எல்லாரும் அறியப்பட்டிருக்காங்க. 23வது கேள்வி, 2024ஆம் ஆண்டிற்கான பால புரஸ்கார் விருது யாருக்கு வழங்கினாங்கன்னா யூமா வாசிக்கு வழங்கியிருக்காங்க. இவருடைய பெயர் பார்த்தோம்னா தி. மாரிமுத்து தான் இவருடைய பெயர். இவருடைய பெயர் தி. மாரிமுத்து. இவர் இயற்பெயர் தான் யூமா வாசிகி. இவர் எந்த நூலுக்காக இந்த பால புரஸ்கார் விருது வழங்கினாங்கன்னு பார்த்தோம்னா தன்வியின் பிறந்த நாள் நூலுக்கு தான் வழங்கினாங்க. எதுக்கு? தன்வியின் பிறந்த நாள். மேலும் இவர் சிறுகதை பார்த்தோம்னா உயிர் திருத்தல், தூய கண்ணீர், இந்த மாதிரி நிறைய எழுதியிருக்கார். 24வது கேள்வி, உலக காற்று நாள் ஜூன் 15. உலக காற்று நாள் ஜூன் 15. ஊர்வலம் எழுதுன யாருன்னா மு. மேத்தா தான் ஊர்வலம். 26வது வினா, சர்வதேச ஆண்கள் தினம் நவம்பர் 1. சர்வதேச ஆண்கள் தினம் நவம்பர் 1. வள்ளிக்கண்ணன் இயற்பெயர் ராசு கிருஷ்ணசாமி. வள்ளிக்கண்ணன் இயற்பெயர் என்னன்னா ராசு கிருஷ்ணசாமி. இவர் 1978 புது கவிதையும் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படிங்கிற நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்கார். யார்? வள்ளிக்கண்ணன்.
அடுத்தது 28 சிறுகதையின் திருமூலர் யாருன்னா மௌனி. சிறுகதையோட திருமூலர் யாருன்னா மௌனி. இவருடைய இயற்பெயர் மணின்னு சொல்கிறாங்க. இவருடைய இயற்பெயர் மணி. இவர் மேலும் சிறுகதையை பார்த்தோம்னா பிரபஞ்ச கானம், அழியாச்சுடர், காதல் சாலை இந்த நூல்கள்லாம் அவர் எழுதியிருக்கார். 29 கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் சிறுகதை ஆசிரியர் யாருன்னா புதுமை பித்தன். கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் சிறுகதை ஆசிரியர் யாருன்னா புதுமை பித்தன். இந்த புதுமை பித்தனுடைய புனைப்பெயர் பார்த்தோம்னா விருத்தாச்சலம். இவருடைய முதல் சிறுகதை பார்த்தோம்னா குலோப்ஜான் காதல். இதுதான் இவருடைய முதல் சிறுகதை. அடுத்தது 30வது வினா பார்த்தோம்னா தமிழ் இன்பம் யார் எழுதுனா ராப்பி சேதுபிள்ளை. இதான் முதலாக 1955 சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூல். இது தமிழ் இன்பம், ராப்பி சேதுபிள்ளை. இவர் சிலப்பதிகார நூல் நயம், தமிழ்நாட்டு நவமணிகள், தமிழ் வீரம், தமிழ் விருந்து, வேலும் வில்லும், வேலின் வெற்றி இந்த மாதிரி நிறைய நூல்கள் இவர் எழுதியிருக்காரு. அடுத்த 31வது வினா 2024 ஆண்டிற்கான யுவ புரஸ்கார் விருது யார் வாங்கினான்னு பார்த்தோம்னா லோகேஷ் ரகுராமன். லோகேஷ் ரகுராமன். இவருடைய சிறுகதை தொகுப்பு எந்த நூலுக்காக வழங்கினாங்கன்னு பார்த்தோம்னா யுவ புரஸ்கார் விருது விஷ்ணு வந்தார் அப்படிங்கிற நூலுக்கு தான் வழங்கினாங்க. விஷ்ணு வந்தார் இதுதான் இவருடைய முதல் சிறுகதை, விஷ்ணு வந்தார். அந்த முதல் சிறுகதைக்கு யுவ புரஸ்கார் விருது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து 32 பார்த்தோம்னா தொகாநிலை தொடர்கள் எத்தனை பார்த்தோம்னா 9. தொகாநிலை தொடர்கள் 9. 33வது வினா சென்னை மாநகராட்சியின் முதல் மேயர் யாருன்னு பார்த்தோம்னா முத்துலட்சுமி. சென்னை மாநகராட்சியின் முதல் மேயர் யாருன்னா முத்துலட்சுமி. 34வது வினா தமிழ்நாடு அரசின் அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர் யாருன்னா வளர்மதி. தமிழ்நாடு அரசின் அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர் யாருன்னா வளர்மதி. 35வது வினா தமிழ்நாடன் இயற்பெயர் ஏ சுப்பிரமணியன். 1999 ஆண்டிற்கு மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாதமி விருது பெற்றார். என்ன நூல் பார்த்தோம்னா கார்ட்டூன்களும் ஒரு வண்ண ஓவியமும். கார்ட்டூன்களும் ஒரு வண்ண ஓவியமும். இது உரிய கதை அந்த மொழிபெயர்த்திருக்கார். மேலும் ஒரு கவிதை நூல் பார்த்தோம்னா அம்மா அம்மா, காமரூபம், மண்ணின் மாண்பு. இப்போ நாவல் பார்த்தோம்னா சாரா இந்த மாதிரி எழுதியிருக்கார். 36வது வினா ஞானக்கூத்தன் இயற்பெயர் ஆர் ரெங்கநாதன். ஆர் ரெங்கநாதன். இவர் எழுதிய நூல் பார்த்தோம்னா அன்று வேறு கிழமை, சூரியன் பின்பக்கம், அதாவது சூரியனுக்கு பின்பக்கம், கடற்கரையில் சில மரங்கள், மீண்டும் அவர்கள். அடுத்த 37வது வினா பார்த்தோம்னா லா என்ற சிற்றிதழை நடத்தியவர் யார்? ஆத்மனாம் என்கின்ற மதுசூதன் அப்படின்னு இயற்பெயர் கொண்டவர். லா என்ற சிற்றிதழ் நடத்தியவர் யாருன்னா ஆத்மனாம் என்கின்ற இயற்பெயருடைய மதுசூதனன். 38வது வினா வாய்க்கால் மீன்கள் நூலாசிரியர் யாருன்னா வே இறையன்பு. வாய்க்கால் மீன்கள் நூலாசிரியர் வே இறையன்பு. 39வது வினா தமிழ் விடு தூது எத்தனை கன்னிகளை கொண்டது? 268 கன்னிகளை கொண்டது. தமிழ் விடு தூது எத்தனை கன்னிகளை கொண்டது? 268 கன்னிகளை கொண்டது. 40வது கேள்வி கருவறை வாசனை யாருடைய கவிதை நூல்? கருவறை வாசனை யாருடைய கவிதை நூல்? யாருன்னா கனிமொழியுடைய கவிதை நூல். 41 கண்ணப்பன் கிளிகள் யாருடைய நூல்? தமிழ் ஒலியுடைய நூல். கண்ணப்பன் ஒலிகள் தமிழ் ஒலியுடைய நூல்கள். 42 தேசிய தடுப்பூசி தினம் என்னைக்குன்னு பார்த்தோம்னா மார்ச் 16. தேசிய தடுப்பூசி தினம் மார்ச் 16. 43வது வினா நாடகக்கலையை மீட்டெடுப்பதே நமது குறிக்கோள் என்றவர் யாருன்னா நான் முத்துச்சாமி. நாடகக்கலையை மீட்டெடுப்பதே நமது குறிக்கோள் என்றவர் நான் முத்துசாமி. 44வது வினா
திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார்? யாருன்னா குமரில பட்டர். திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யாருன்னா குமரில பட்டர். 45வது வினா, உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி 21. உலக தாய்மொழி நாள் பிப்ரவரி 21. 46வது வினா, நான் முதல்வன் திட்டம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1 மார்ச் 2022. அதாவது நான் முதல்வன் திட்டம் 1 மார்ச் 2022. 47வது வினா, புத்தரது ஆதிவேதம் என்ற நூலை எழுதியவர் யார்? அயோத்திதாச பண்டிதர். புத்தரது ஆதிவேதம் என்ற நூலை எழுதியாருன்னா அயோத்திதாச பண்டிதர். 48வது வினா, புரட்சி முழக்கம் என்ற நூலை இயற்றியவர் யாருன்னா சால இளந்திரியன். புரட்சி முழக்கம் என்ற நூலை இயற்றியவர் சால இளந்திரியன். 49வது வினா, தமிழ் சுடர்மணிகள் எஸ் வையாபுரி பிள்ளை. தமிழ் சுடர்மணிகள் எஸ் வையாபுரி பிள்ளை. 50வது வினா, தமிழர் மதம் மறைமலடிகள். தமிழர் மதம் மறைமலடிகள். 51, சைவத்திரவு திருவிகா. சைவத்திரவு திருவிகா. 52வது வினா, செந்தமிழும் கொடுந்தமிழும் யார் எழுதுனா ராப்பி சேதுப்பிள்ளை. செந்தமிழும் கொடுந்தமிழும் நூல் எழுதியாருன்னா ராப்பி சேதுப்பிள்ளை. 53வது வினா, பெருஞ்சித்திரனார் தனித்தமிழ் இயக்க மறவர். பெருஞ்சித்திரனார் தனித்தமிழ் இயக்க மறவர். 54 வினா பார்த்தோம்னா, நாடகவியல் என் நூலின் ஆசிரியர்னா பரிதிமார் கலைஞர். நாடகவியல் என் நூலின் ஆசிரியர் பரிதிமார் கலைஞர். 55வது வினா, விரல்கள் 10 மூலதனம் அப்படின்னு சொன்னது யாருன்னா தாராபாரதி. விரல்கள் 10 மூலதனம் என்று சொன்னது யாருன்னா தாராபாரதி. 56, பொம்மல் என்பதன் பொருள் சோறு. பொம்மல்னா சோறு. 57, திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசம். திருக்குறள் மூலத்தை முதல் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசம். 58, காமராஜரை கல்விக்கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் தந்தை பெரியார். காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் தந்தை பெரியார். 59வது வினா, பறவைகள் இடமிட்டு இடம்பெயர்வதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வலசை போதல். பறவைகள் இடமிட்டு இடம்பெயர்வதை வலசை போதல் என்பர். 60வது வினா, உண்மை சுடும் சிறுகதை ஆசிரியர் ஜெயகாந்தன். உண்மை சுடும் சிறுகதை ஆசிரியர் ஜெயகாந்தன். 61வது வினா, கலைக்க முடியாத ஒப்பனைகள் சிறுகதை ஆசிரியர் வண்ணதாசன். கலைக்க முடியாத ஒப்பனைகள் சிறுகதை ஆசிரியர் யாருன்னா வண்ணதாசன். 62வது வினா, பாலைப்புறா ஆசிரியர் சு சமுத்திரம். பாலைப்புறா நூலாசிரியர் சு சமுத்திரம். இரவின் நிழல், அதாவது இரவின் நிழலில் இரவின் அறுவடை யாருன்னா புவியரசு. 63வது வினா, இரவின் அறுவடை புவியரசு. 64வது வினா, தமிழ் பல்கலைக்கழகத்தில் தமிழ் அன்னை விருது பெற்றவர் யாருன்னா அப்துல் ரகுமான். தமிழ் பல்கலைக்கழகத்தில் தமிழ் அன்னை விருது பெற்றவர் அப்துல் ரகுமான். 65வது வினா, திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டு பெற்றவர் யாருன்னா முடியரசன். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டு பெற்றவர் யாருன்னா முடியரசன். தேம்பாவணியின் பாட்டுடைய தலைவன் யாருன்னா சூசை மாமுனிவர். தேம்பாவணியின் பாட்டுடைய தலைவன் யாருன்னா சூசை மாமுனிவர். கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் என்ன பார்த்தோம்னா ராம அவதாரம். கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் பார்த்தோம்னா ராம அவதாரம். 68வது வினா, 2022 சரஸ்வதி சம்மன் விருது யாருக்கு வழங்கின பார்த்தாங்கன்னா சிவசங்கரி. சூரிய வம்சம் அப்படிங்கிற ஒரு நூலுக்கு. 69வது வினா, நாற்பயிர்களின் அரசன் எனப்படுவர் யாருன்னா பருத்தி. நாற்பயிர்களின் அரசன் எனப்படுவது பருத்தி.
70வது வினா கவிஞரேறு வாணிதாசன். கவிஞரேறு வாணிதாசன். 71வது வினா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். புலவரேறு வரதநஞ்ச பிள்ளை. புலவரேறு வரதநஞ்ச பிள்ளை. 73வது வினா வால்ட் விட்மன் சாயலில் வசன கவிதை பாடியவர் பாரதியார். வால்ட் விட்மன் சாயலில் வசன கவிதை பாடியவர் யாருன்னா பாரதியார். 74வது வினா பாரதிக்கு மகாகவி என்ற பட்டத்தை கொடுத்தவர் வா ராமசாமி. பாரதிக்கு மகாகவி என்ற பட்டத்தை கொடுத்தவர் வா ராமசாமி. 75வது வினா வானம்பாடி இயக்கம் தமிழ்நாட்டில் எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னா கோவையில் தொடங்கப்பட்டது. வானம்பாடி இயக்கம் தமிழ்நாட்டில் எங்கு தொடங்கப்பட்டதுன்னா கோவையில் தொடங்கப்பட்டது. அன்னபூரணி என்னும் புதின ஆசிரியர் யாருன்னா கா சச்சிதானந்தன். அன்னபூரணி என்னும் புதின ஆசிரியர் யாருன்னா கா சச்சிதானந்தன். 77வது வினா நேரு மகள் இந்திராவுக்கு எழுதிய கடிதத்தில் எதனை பற்றி அதிகம் கூறுகின்றது? நூல்களை பற்றி தான் அதிகமாக கூறுது. 78வது வினா புலரி கல்யாண்ஜி. புலரி கல்யாண்ஜி. 79வது வினா செம்மொழி தமிழ்நாள் விழா ஜூன் 3 கொண்டாடுறாங்க. செம்மொழி தமிழ்நாள் விழா ஜூன் 3. 80வது வினா தமிழன் இதயம் என்ற நூலை எழுதியவர் நாமக்கல்லார். தமிழன் இதயம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா நாமக்கல்லார். 81வது வினா யாரோ ஒருவனுக்காக ஆசிரியர்னா பசுவையா. யாரோ ஒருவனுக்காக ஆசிரியர் பசுவையா. 82வது வினா நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கின்றேன் என்று கூறியவர் யார்? திரு வி கல்யாண சுந்தரனார். யார்? திரு வி கல்யாண சுந்தரனார். தெற்காசியாவின் சாக்ரடிஸ் யாருன்னா பெரியார். தெற்காசியாவின் சாக்ரடிஸ் பெரியார். 84வது வினா அகராதி என்ற சொல்லை முதல் கையாண்டவர் யார்? யாருன்னா திருமூலர். அகராதி என்ற சொல்லை முதல் கையாண்டவர் யாருன்னா திருமூலர். 85வது வினா உயிரிரக்கமே வீட்டின் திறவுகோல் என்று கூறியவர் யாருன்னா வள்ளலார். உயிர் இரக்கமே வீட்டின் திறவுகோல் என்று கூறியவர் யாருன்னா வள்ளலார். 86வது வினா அங்கவியல் திருக்குறளில் எந்த பொது இடம்பெற்றுள்ளது? பொருட்பால். 87வது வினா எதிர்கால இடைநிலைகள் இப்பு இவ்வும். 88வது வினா விண்வெளி தழும்புகள் யாருடைய சுயசரிதை நூல்? நம்பி நாராயணன். விண்வெளி தழும்புகள் யாருடைய சுயசரிதை நூல்? நம்பி நாராயணன். 89வது வினா சுயவரம் ஆசிரியர் கலாப்பிரியா. 90வது வினா இந்தியாவின் 30வது இராணுவ தலைமை தளபதி யாருன்னா உபேந்திர துவேதி. உபேந்திர துவேதி. 91வது வினா தமிழகத்தில் எத்தனை மாநகராட்சிகள் உள்ளன? 25. 92 தேசிய மருத்துவ தினம் ஜூலை 1. 93வது வினா தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையம் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா எஸ் மணிக்குமார். எஸ் மணிக்குமார். மின்னர் பொழுதே தூரம் ஆசிரியர் தேவதேவன். மின்னர் பொழுதே தூரம் ஆசிரியர் தேவதேவன். பொருள்கோள் எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். பொருள்கோள் 8 வகைப்படும். 96வது வினா அகல் விளக்கு திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டது. 97வது வினா சர்வதேச ஒலிம்பிக் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஜூன் 23 அனுசரிக்கப்படுகிறது. 98வது வினா ராவண காவியம் ஆசிரியர் புலவர் குழந்தை. ராவண காவியம் ஆசிரியர் புலவர் குழந்தை. 99வது வினா 5 ஆசிரியர் மூவாதியார். 5 ஆசிரியர் மூவாதியார். 100வது வினா யாருடைய பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி தினமாக அனுசரிக்கப்படுகிறது? யாருன்னா காமராஜர். யாருடைய பிறந்த நாள்
கல்வி வளர்ச்சி தினமாக அனுசரிக்கப்படுகிறது. யாருன்னா காமராஜர். நன்றி, வணக்கம். இந்த காணொளி உண்மையிலே உங்களுக்கு நல்ல பயனுள்ள தகவலாக இருக்கும். இருந்ததுன்னா நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் செய்யுங்க. நன்றி, வணக்கம், நனி நல்லர். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.